பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சுகன்யா என்ன அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, உங்ககிட்ட பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருந்தாவது நான் அத்தாச்சி கிட்ட மற்ற எல்லாருக்கிட்டையும் கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். அதையும் நீங்க பண்ணல நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்ப எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க சுகன்யா? நீ என்ன கேட்டியோ அது எல்லாமே நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டு இல்லை, அப்புறம் என்னன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே சுகன்யா சக்திவேலுக்கு கால் பண்ணி நானும் அவங்களோ சினிமாவுக்கு வந்திருக்கோம். அந்த கஞ்சி பேசினாரே பாண்டியன் ஒரு 500 ரூபாய் கொடுத்து வச்சிருக்காரு, அதுக்கு பாப்கார்ன் கூட வரலன்னு சொல்றாங்க. உடனே சுகன்யாவுக்கு சக்திவேலு, நான் நினைச்சபடியெல்லாம் நீ காரியம் செஞ்சு முடிக்கிறல்ல, உனக்கு இல்லாத பணமா, உனக்கு எவ்வளவு செலவுக்கு வேணும்னு கேளு, அடுத்த நிமிஷமே நான் உனக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பழனி கேட்டுட்டு என் அண்ணனுங்க கூட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு? என் அண்ணனுங்க என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவங்க, அவங்க கிட்ட எல்லாம் இனி காசு கேட்கிற வேலை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் சொல்லி பழனி சொல்றாங்க. நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கறவங்களையும் விட மாட்டீங்க. ஏன் அந்த சொத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல, அப்புறம் என்ன? நீங்க உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா நீங்க வாங்காதீங்க. எனக்கு வாங்க விருப்பம் இருக்கு, என் புருஷனோட காசை நான் வாங்குறேன், நான் செலவு பண்றேன், அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சுகன்யா கோபமா பேசுறாங்க. இதுக்கு மேல பழனியால எதுவுமே பேச முடியாம பழனி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.